ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்கிற சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றப்போ இன்னும் ஒரு வாரத்துலேயோ இல்லை 2-3 நாளே உங்களுக்கு டெலிவரி ஆகும்போதுன்னு அர்த்தங்க. முதலாக ப்ரெக்னென்ட் ஆகும்போது எல்லாருக்கும் பிரசவ வலி பற்றின ஒரு பயம் இருக்கும். மாதங்கள் சில அந்த பயம் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போகும். நம்மளால் டெலிவரி பெயின் தாங்க முடியுமா, அதாவது இந்த சின்ன வழியில் எப்படி அவ்வளோ பேர் குழந்தை வர முடியும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய யோசிச்சு பயப்படுவோம். ஏன்னா எல்லா தாய்மார்களுக்கும் அந்த ஒரு பயம் இருக்கும். ஆனால் குழந்தை மேலே ரொம்ப ஆசமோ ரொம்ப பரிதவிப்பும் பாசமும் இருக்கிறதால நம்ம ஓரளவு மறந்துடும். இருந்தாலும் இப்போ நான் சொல்கிற ஒரு சில அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றப்போ ஒரு 10 டேஸ்லையோ ஒரு 5 டேஸ்லையோ உங்களுக்கு டெலிவரி ஆக போகுது. நீங்கள் 9th மந்த் ஆகிட்டீங்க, இப்போ டெலிவரி பெயின் வரும்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கீங்கன்றப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் கருப்பையிலேருந்து குழந்தை தலை வந்து கீழே இறங்கியிருக்கும். அதாவது முதல்ல குழந்தை வெளியே வரணுன்றப்போ பிறப்புறுப்பு பகுதியில் வந்து தலை வந்து ஃபிக்ஸ் ஆகணும். அதாவது பெல்விக் பகுதின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் குழந்தையோட தலை ஃபிக்ஸ் ஆகணும். அவங்க ஃபிக்ஸ் ஆகிறது வந்து நம்ம முதுகுக்கு பக்கம் பார்த்த மாதிரி மூஞ்சி ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அவங்க முதுகுல நம்ம வயிறு நேர் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். மாதிரி குழந்தை தலைகள் இறங்கியிருக்காங்கன்றப்போ கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் குழந்தை தலைகள் இறங்கிட்டாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு டெலிவரி வந்து சீக்கிரமாகவே ஆக போகுது. 2 இல்லது 1 வாரத்திலே ஆக போகுதுன்னு அர்த்தம். ரெண்டாவது வயிறு நல்லா இறங்கி பிறப்புறுப்பு நோக்கி தள்ளப்படும். ரொம்ப வயிறு கீழே இறங்கி போயிருக்கும். இதை நல்லா ஃபீல் பண்ணிங்களா? உங்களுக்கு நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தீங்கன்னாவே உங்கள் வயிறு நல்லா தொடர்ந்து கவனிச்சுட்டு வந்தீங்கன்னாவே இதை கண்டுபிடிச்சிடலாம். வயிறு ரொம்ப அடி வரையும் இறங்கிட்டு இருக்குதுன்றப்போ உங்களுக்கு சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். 3வது குழந்தையோட தலை வந்து கீழே இறங்கிட்டு இருக்கிறதால பெண்ணுப்பு நோக்கி புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு அடிக்கடி யூரின் வந்துகிட்டே இருக்கும். முன்னாடி வாரத்தை விட இப்போ யூரின் ரொம்ப அதிகமாக போயிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு எப்போ டெலிவரி ஆக போகுதுன்ற ஒரு குழப்பத்தில் இருந்தீங்கன்னா இன்னும் 2-3 நாளில் டெலிவரி ஆகிடும். கண்டினியூஸாக நீங்கள் முன்ன விட இப்போ அதிகமாக யூரின் போயிட்டே இருக்கீங்க கண்டினியூ ஆடுறப்போ இது பிரசவம் உங்களுக்கு சீக்கிரம் நிகழ போகிறதுக்கான ஒரு அறிகுறி. அதே மாதிரிங்க நம்ம கருப்பை வாய் வந்து ஒரு 8th மந்த் 7th மந்த்தில் ஓப்பன் ஆகிருக்காது. இந்த 9th மந்த்லாம் வரப்போ ஒரு 2 சென்டிமீட்டர் அளவு லைட்டாக ஓப்பன் ஆகிருக்கும், விரிவடைஞ்சிருக்கும். இது உங்களால் புரிஞ்சிக்க முடியாது, ஃபீல் பண்ண முடியாது. டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ணி சொல்லுவாங்க 2 சென்டிமீட்டர் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம அதை எப்படி ஃபீல் பண்ணலான்னா நம்ம பிறப்பு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப பஞ்சு மாதிரி ரொம்ப மென்மை ஆகிடும் குழந்தை வந்து இலகி வெளியே வர்றதுக்காக. அடுத்து உங்களுக்கு டெலிவரி பெயின் சீக்கிரமாக வரப்போகுது, டெலிவரி ஆக போகுதுன்றப்போ உங்களுக்கு உடம்புல வந்து வயிற்றுக்குள்ளே வந்து லூஸ் மோஷன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதாவது கருப்பை ஹார்மோன் வந்து கருப்பையை மென்மையாக்கு கருப்பையை சுரங்க வைக்க உதவுது. இது குடல் இயக்கத்தை பிரசவத்துக்கு ரெடி பண்ண வைக்குது. குடலை சுத்தம் செய்யும் போது வயிற்றுப்போக்கு ஏற்படுற மாதிரி ஒரு ஃபீலிங். இது நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான சிம்டம். சரிங்களா? முக்கியமான சிம்டம்ஸு உங்கள் பிறப்புறுப்புலேருந்து அந்த பிறப்புறுப்பு பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதி வாய் மூடி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அது ஓப்பன் ஆக உங்களுக்கு கொஞ்சமாக டெலிவரி பெயின் வந்து வர ஆரம்பிக்கும் பொழுது இப்போ மாதங்கள் கடந்து வரும்போது பிரசவ வலி ஏற்படுறதுக்கு முன்னாடி பிறப்புறுப்பில் திரவ கசி வந்து அதிகமாக இருக்கும். வாய் அந்த இடத்துலேருந்து சளி வந்துட்டே இருக்கும், வெள்ளைப்படுதல் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்றப்ப நீங்கள் சீக்கிரமாக டெலிவரி ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிங்களாம். அதே மாதிரிங்க அப்பப்போ இடுப்பு வலி வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். ஆனால் விட்டு தண்ணி குடிச்சாவோ கஷாயம் குடிச்சாலும் சரியாக போயிடும். சரிங்களா? ஆனால் அந்த இடுப்பு வலி தொடர்ந்து வந்துட்டே இருக்குது, உட்காரவும் முடியல நடக்கவும் முடியலன்றப்போ அதுதான் டெலிவரி பெயின். சரிங்களா? மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், படுக்கிறது ரொம்ப அசௌகரியமாக இருக்கும். மற்ற நாளை விட இப்போ வர நாளில் தூக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து டெலிவரி பெயின் இறங்கிடுச்சுன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ ஒரு பெயின் வந்து உங்களுக்கு வருங்க. அந்த பெயின் நார்மலாக எப்படி இருக்குன்னா தண்ணி குடிச்சா வாக்கிங் பண்ணாலாம் போயிடும். ஆனால் ஒரு பெயின் வருது 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை வரப்போ கொஞ்சம் பெயின் பரவாயில்ல, இது இன்னும் கொஞ்சம் நேரம் பத்து வரப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரம் வரப்போ பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுதான் டெலிவரி பெயின். டெலிவரி பெயின் வந்து நேரம் சில பெயின் அதிகமாகவும் நேரம் வந்து குறையும். நார்மல் பெயின்ன்றப்போ அது மாதிரி இருக்காது. டெலிவரி பெயின் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா, இடுப்பு வலிக்கும், அடி வயிறு குத்தும், வயிறு இறுக்கமாகவும், மாதவிடாய் டைமில் ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரும் பார்த்தீங்கன்னா அந்த வலி இருக்கும், மலம் கழிக்கிற மாதிரி உறவு வந்துகிட்டே இருக்கும், நடக்க முடியாது, உட்கார முடியாது, படுக்க முடியாது, ஏதோ ஒரு விஷயம் உங்கள் வயிற்றுக்குள்ளே வெளியே தங்கி வரா மாதிரி வெளியே வந்துடணும் அதுக்காக போராடுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து பனிக்குழல் ஒரு சில பேர் லைட்டாக கசிய ஆரம்பிக்கும், இல்லை டக்குன்னு ஒரு பேருக்கு பட்டுன்னு வந்து உடஞ்சிரும். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கணும். டெலிவரி சீக்கிரமாக இன்னும் உங்களுக்கு லைட்டாக அந்த சொட்டாக பீரியர்தோ லைட்டாக உங்கள் உடம்புல உள்பாவடையில் தெரியாத மாதிரியோ அந்த மாதிரி பண்ணி உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துடணும், டிலே பண்ணவே கூடாது. இந்த மாதிரி அறிகுறிகளாக இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து குழந்தை வந்து வாட்டர் இல்லைன்றப்போ குழந்தை கஷ்டப்படுவாங்க. அதனால் உடனே கண்டுபிடிச்சி வெளியே போய் டாக்டரை போய் பார்த்துடணும். சரிங்களா? உடனே போய் அட்மிட் ஆகிடணும். இவனை சொன்ன சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குன்றப்போ உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆக போகுது. அதுவும் 2-3 நாளே உங்களுக்கு டெலிவரி ஆக போகுதுன்னு அர்த்தங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.